Thank you, sir. Honorable Judge திரு கே ராமசாமி அவர்களை கௌரவிக்க குருக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனின் பிரசிடென்ட் சிவராமகிருஷ்ணன் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் ஹார்மிஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு ஃப்ரெண்டு, ஃபிலாசபர் அண்ட் கைட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஜஸ்டிஸ் குலசேகரன் அவர்கள். அவர் எல்லோருக்குமே ஃப்ரெண்டு, ஃபிலாசபர் அண்ட் கைட். எங்களை எல்லாம் வழிநடத்தி எண்ணில் அடங்காத மனித நேய தீர்ப்புகளை வழங்கிய பெருந்தகையாளர் அன்னார் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதியரசர் பெயர் பெற்றவர் மாண்புமிகு திரு குலசேகரன் அவர்கள். லா கமிஷன் உறுப்பினர் திரு தீனதயாளன் அவர்களே, தமிழக அரசின் முன்னாள் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி திரு ஷாம்பு கல்லோல்கர் ஐஏஎஸ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சேலஞ்சர் துரைசாமி அவர்களே, ஹோம் டிபார்ட்மெண்ட் திரு பிரபாகரன் அவர்களே, ஆர்பிஐ மேனேஜர் திரு யோனேஷ் அவர்களே, குருச்சேத்திரா என்ற பொருத்தமான பெயரிட்டு பஞ்சபாண்டவர் அணியாக போர் நடத்தி வரும் சேர்மனும் என் மகளுமான வாசுகி மற்றும் அவர் துணைவியார் என் மாப்பிள்ளை திரு குமார் அவர்களே, குத்துவிளக்கு ஏற்றி வாழ்த்திய திருமதி மல்லிகா ராமசாமி அவர்களே, குருச்சேத்திரா போரில் வெற்றி நடை போட்டு வரும் அசோசியேட் டைரக்டர் திரு மகேஷ் பாபு அவர்களே, ஃப்ளாக்ஷிப் மீடியா மேனேஜிங் டைரக்டர் திரு மகாபிரபு என் மகன் அவர்களே, அவர் மனைவி திரு ஹர்ஷா அவர்களே, எதிர்காலத்தில் வாசுகியை தொந்தரவு செய்வதற்காக இப்போவே காத்திருக்கும் என்னுடைய பேரன்கள் 4 பேரும் அட்மிஷனுக்காக முன்பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். ஆகவே அட்மிஷனை பற்றி சேர்மன் கவலைப்பட வேண்டியதில்லை. 10 வருடத்துக்கு இப்போவே முன்பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்களிடம் தொந்தரவு செய்வார்கள் குருச்சேத்திராவுடைய அட்மிஷனுக்காக. வருங்கால ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாப்பிள்ளை மற்றும் மணமகள்களை உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். குருச்சேத்திரா போரில் கிருஷ்ணனாகவோ அல்லது ஒரு சிப்பாயாகவோ எனக்கும் சேர்மன் இந்த போரில் பங்கு கொடுத்ததற்கு நன்றி. உங்களுக்கு எல்லோருக்கும் அட்வைஸ் செய்தால் பிடிக்காது. ஆகவே வேண்டுகோள், ஒரு சில வேண்டுகோளை மட்டும் வைத்து விடைபெறுவேன். அன்பான சில வேண்டுகோள் மட்டும். பலமுறை ஐஏஎஸ் ஆக முயன்று அனுபவப்பட்ட வாசுகி அவர்கள் உங்களுக்கு சேர்மனாக கிடைத்திருக்கிறார். இந்த குருச்சேத்திரா அகாடமியை துவங்கி தனக்கு கிடைக்காத இந்த ஐஏஎஸ்ஐ அனைவருக்கும், ஏராளமான பேர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற சேவை மனப்பான்மையுடன் துவக்கியுள்ள இந்த அகாடமியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஐஏஎஸ் வாங்குவதற்கு இந்த ஐஏஎஸ் அகாடமி பெருமை புகழை தேடி தருவதுடன் நீங்களும் பெருமையும் புகழும் பெற வேண்டும்.
அது ஒன்றும் பெரிய காரியமில்லை. ஹெலன் கெல்லரை பற்றி உங்களுக்கு தெரியும். கண்ணும் இல்லை, காதும் இல்லை, வாயும் இல்லை. அவர் மட்டுமல்ல, 2 கையும் இல்லாதவர்கள் எல்லாம் உலக சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அப்படி உச்சத்தை அடையும் போது உங்களுக்கெல்லாம் என்ன குறை இருக்க போகிறது? கையில் ஆயுதங்களாக ஒரு 10-15 குறள், திருக்குறள், ஒரு 10-15 1330 குறளில் 10-15 குறள் கைவசம் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கும். அதே போல் ஷேக்ஸ்பியரில் ஆஸ் யூ லைக் இட் அல்லது ஹோமியோ ஜூலியட், மெக்பெத் போன்ற சில நூல்களில் மேற்கோள் காட்டும் அளவுக்கு கொஞ்சம் பார்த்து வைத்தால் போதும். அதே போல் நம்முடைய கீதை, குரான், மகாபாரதம், ராமாயணம், சில சங்க நூல்கள் கொஞ்சம் அறிமுகம் இருந்தால் போதும். அவைகளெல்லாம் உங்களுக்கு ஆயுதங்களாக பயன்படும். எங்களுடைய அனுபவத்திலிருந்து ஒரே ஒரு ஏடு, ஒரு சீக்ரெட். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா படம் வைத்திருப்பீர்கள். அதன் அருகில் இப்பொழுதே நீங்கள் உங்கள் பெயருக்கு பின்னால் ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் என்று பெயரை எழுதி அந்த படத்திற்கு கீழே வைத்து, அப்பா அம்மா படத்துக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்ற ஒரு பெயரை எழுதி வைத்து தினமும் அதையே பார்த்து பார்த்து வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழும். கண்டிப்பாக அதிசயம் நிகழும். இந்தியாவில் எங்கு ஐஏஎஸ் படிக்கலாம் என்று கேட்டால் அது தமிழ்நாட்டில் உள்ள குருச்சேத்திர அகாடமி என்று சொல்ல வைக்கும் அளவிற்கு உங்கள் கையில் தான் உள்ளது. அடுத்த ஆண்டு இது போன்ற ஒரு விழாவிற்கு வரும்போது இங்குள்ள அனைவருமே ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ மேடைக்கு வந்து தங்க மெடல் பெற வேண்டும், பரிசு பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். குருஷேத்ரா 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 குருஷேத்ரா